அல்ஹம்துலில்லா அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வஹதஹு லா ஷரீக்க லஹு. அல்லாவோட மாபெரும் கிருபையால் நம்ம வணக்கத்துக்குரியவர் அல்லாஹ் மட்டும்தான் அப்படின்னு நம்ம நம்பிக்கை கொண்டு இருக்கோம். இது அல்லாஹ் நம்ம மேல் புரிஞ்ச மாபெரும் கருணையாக இருக்குது. இதுக்கு நம்ம இன்ஷா அல்லாஹ் அதிகமாக நம்ம நன்றி செலுத்திப்போம். நம்ம கடந்த 4 வாரமாக நன்னெறியை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். போன முன்னாடி உள்ள வாரத்தில் அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை, இறுதி நாள் மீது நம்பிக்கை, வானவர்கள் மீது நம்பிக்கை, வேதத்தின் மீது நம்பிக்கை, நபிமார்கள் மீது நம்பிக்கை, இந்த 5 தலைப்பையும் பார்த்துட்டோம். இன்ஷா அல்லாஹ் அடுத்தது அல்லாஹ் சூரா 2 வசனம் 177 அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். நன்னெறி என்பது உங்களுடைய முகங்களை கிழக்கிலோ அல்லது மேற்கிலோ நோக்கி திருப்பிக் கொள்வது அல்ல. நன்னெறியாளர்கள் எவர் என்றால் கடவுள், இறுதி நாள், வானவர்கள், வேதம் மற்றும் நபிமார்கள் மீது நம்பிக்கை கொள்பவர்கள் ஆவார். மேலும் அவர்கள் உறவினர்களுக்கு, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியர்களுக்கு, யாசிப்பவர்களுக்கு, மேலும் அடிமையை விடுவிப்பதற்கு பணத்தை ஓப்புடன் அளிப்பார்கள். மேலும் ஸலாத் தொடர்பு தொழுகையை கடைபிடிப்பார்கள். அத்துடன் ஜக்காத் கடமையான தர்மத்தை கொடுப்பார்கள். மேலும் வாக்குறுதி செய்கின்ற போதெல்லாம் அவர்கள் தங்களுடைய வார்த்தையை காப்பாற்றுவார்கள். மேலும் அவர்கள் வன்கொடுமை, கஷ்டம் மற்றும் போரை எதிர்கொள்ளும் போது உறுதிப்பாட்டுடன் தளராது இருப்பார்கள். இவர்கள்தான் உண்மையாளர்கள், இவர்கள்தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற தலைப்பு தர்மம் கொடுக்கறத பற்றி. தர்மம் கொடுக்கறதுனா 2 வகை இருக்குது. கடமையான தர்மம் ஜக்காத், அது அல்லாஹ் கடமையாக்கியிருக்காங்க. இன்னொன்று தர்மம். ஏன்னா இந்த வசனத்தில் 2ஐயும் குறிச்சிருக்காங்க. அல்லாஹ் தர்மத்தை பற்றியும் சொல்லி யார் யாருக்கு அந்த தர்மம் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சலாத்து, ஜக்காத்துன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம இன்ஷா அல்லாஹ் இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு தர்மம். தர்மம்னா ஜக்காத்து இல்லாத மற்ற தர்மம். இதில் சதக்கான்னு வரும், யுன்ஃபிகூனா ஸ்பெண்டு, நீங்கள் தரதை பற்றி அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் பல அரபி வார்த்தையில் சொல்லியிருக்காங்க. அதில் நம்ம ஜக்காத்து நம்ம இன்ஷா அல்லாஹ் வரப்போகிற இதில் வாரத்தில் பார்ப்போம். இப்போ சதக்கா, யுன்ஃபிகூனா அந்த மாதிரி சாதாரண தர்மத்தை அல்லாஹ் சொல்கிறத நம்ம பார்க்குறோம். சதக்கா அப்படின்னு பார்க்க போனால் உண்மையான தன்மை, ட்ரஸ்ட்ஃபுல். அதுக்கப்புறம் நல்ல எண்ணத்தோடு கொடுக்கறது, தாராளமான மனப்பான்மை, கருணை அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரூட் வேர்ட்லேருந்து நம்ம அப்படி மீனிங் கொள்கிறோம். இது சதக்கான்னு பார்க்கும்போது பணத்தை மட்டும் கொடுக்கறது எல்லாம் சொல்லலை. அவங்களுக்கு கருணையோட, நம்மளுக்கு ஒரு இரக்கத்தோடு நம்ம செய்கிற ஹெல்ப்பு, அந்த மாதிரி உள்ளதும் சதக்கான்னு உள்ளது அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. உண்மையாக நேர்மையாக இருக்கிறதும் அது ஒரு சதக்கா அப்படின்னு சொல்லிட்டு அந்த சதக்கான்னு உள்ள வசனத்தெல்லாம் எடுத்து பார்க்கும்போது நம்மளுக்கு புரிய வருது. அடுத்தது யுன்ஃபிகூன அப்படின்னா நீங்கள் கொடுக்கறத பற்றி அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த தர்மங்களை பற்றி உள்ள வசனத்தை பார்ப்போம். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். 63:10 மரணம் உங்களிடம் வருவதற்கு முன்னர் உங்களுக்குரிய நம்முடைய வாழ்வாதாரங்களிலிருந்து நீங்கள் கொடுக்க வேண்டும். அதுக்கப்புறம் 2:219 தர்மமாக எதனை கொடுப்பது என்று அவர்கள் உம்மிடம் கேட்கின்றனர். கூறுவீராக, எஞ்சி இருப்பவற்றை. கடவுள் இவ்விதமாக வெளிப்பாடுகளை உங்களுக்கு விவரிக்கின்றார், நீங்கள் சிந்திக்கும் பொருட்டு. அதாவது தர்மம் எப்போனா எல்லாத்துக்கும் அல்லாஹ் நம்மளுக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. இந்த உலகமே நம்ம எதுக்காக இருக்கோன்னு பார்க்க போனால் நம்ம ஆன்மாவை மீட்டுக்கிட்டு அல்லாஹ்வோட சாம்ராஜ்யத்துக்குள்ளே போகிறதுக்கு உள்ள கடைசி வாய்ப்பா. இதுக்கப்புறம் வாய்ப்பு கிடையாது. இப்போ மற்றது எக்ஸாமில் வேணால் நம்ம அரியர் வச்சுட்டு நம்ம அடுத்ததில் எழுதிக்கலாம், அல்லது ஒரு இன்டர்வியூவில் ஃபெயில் ஆகணும்னா அடுத்து வேறு இன்டர்வியூவில் இது பண்ணிக்கலாம். மற்றதுக்கெலாம் சான்ஸ் இருக்குது. இந்த இது அல்லாஹ் நம்மளுக்கு கடைசி வாய்ப்பாக கொடுத்துருக்காங்க. அந்த எண்டு வந்துருச்சுன்னா அதுக்கப்புறம் முடியாது, கால அவகாசம் கிடையாது அப்படின்னு. அதில் தான் இந்த வசனத்தில் நம்ம முன்னாடி பார்த்த வசனத்தில் அல்லாஹ் உங்களை மரணம் வருவதற்கு முன்னே நீங்கள் தர்மம் கொடுங்க. அடுத்தது இந்த தர்மம் சதக்கான்னு உள்ளதில் பார்க்குறோம். அதில் எதை கொடுக்கணும்னு கேட்கும்போது எஞ்சியவற்றை. அப்படின்னா அல்லாஹ் ஒரு வசனத்தில் கொடுத்து சொல்லியிருக்காங்க, நீங்கள் கஞ்சத்தனமாக கையை இறுக்கியும் பிடிச்சிக்காதங்க, இதுவும் ஊதாரித்தனமாகவும் இருந்துடாதங்க, நடுத்தரமாக இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எஞ்சியவற்றைனா நம்மளுக்கு போக மீதி உள்ளதை நம்ம தர்மமாக கொடுக்கணும்
அப்படின்னு உள்ளதை பார்க்குறோம். இந்த தர்மத்தோட பலன்கள் சில இதை பார்க்கும்போது நம்ம தர்மம்னு எடுத்துட்டா நிறைய வசனம் இருக்குது, எல்லாத்தையும் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை, அதனால சில வசனங்களை மட்டும் படிக்கிறோம். தர்மங்களில் உள்ள பலன்கள் என்னன்னு பார்க்கும்போது, உங்களுடைய தர்மங்களை சதக்கா நீங்கள் அறிவித்தால் அப்போது அவை உங்களுக்கு நல்லவையாக இருக்கின்றன. ஆனால் அவற்றை அனாமதயமாக வைத்து ஏழைகளுக்கு அவற்றை நீங்கள் கொடுத்தால் அது உங்களுக்கு சிறந்ததாக உள்ளது. மேலும் உங்களுடைய பாவங்கள் அதிகமானவற்றை நீக்குகின்றது. நீங்கள் செய்கின்ற ஒவ்வொன்றையும் கடவுள் முற்றிலும் அறிந்தவராக இருக்கின்றார். இந்த வசனத்தில் பாவங்களை நம்ம தர்மம் நீக்குது. நம்ம அறிஞ்சோ அறியாமலோ நிறைய பாவம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். இந்த உலகமே நம்மளுக்கு மீட்சிக்கு உள்ள தலமாக இருக்குது. அதில் நம்ம பாவத்திலேருந்து மீள்றது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு பெரிய அருள்கொடை. அந்த அருள்கொடையை அல்லாஹ் தர்மத்தில் வச்சுருக்காங்க. நம்ம தர்மம் கொடுக்குற மூலியமாக நம்ம பாவங்கள்னு மீட்சி அடைஞ்சிக்கலாம். அல்லாஹ்வே சில வசனத்துக்கெல்லாம் நீங்கள் இந்த தப்பு பண்ணிட்டாங்கன்னா இதுக்கு பரிகாரமாக நோன்பு வைங்க, தர்மம் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு தர்மமும் ஒரு பாவத்துக்கு பரிகாரமாக அல்லாஹ் குரானில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. இந்த வசனத்துலேயும் நீங்கள் தர்மத்தை அறிவித்தாலும் சிறந்ததாக இருக்குது. அறிவிக்காமல் அதாவது ரகசியமாக வச்சு ஏழைங்களுக்கு கொடுத்தாலும் அது உங்களுக்கு அதிகமான பாவத்தை நீக்குது, கிளியர் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம கொடுக்குற தர்மம் சொந்த நலனுக்காகவே இருக்குது. நம்ம தர்மம் நம்ம வேற ஆளுக்கு நம்ம கொடுக்குற மாதிரி இருந்தாலும் அது எப்படின்னா நம்ம பாக்கெட்லேருந்து எடுத்து நம்ம ஆன்மாக்கு கொடுக்குற மாதிரி, அது நம்மளுக்குள்ளேயே கொடுக்குற மாதிரி பல மடங்காக பெருக்கி நம்மளுக்கே அது பலனாக நம்மளுக்கு திரும்பி வரக்கூடியதாக இருக்குது. ஏன்னா இது அல்லாஹ்வோட வாக்குறுதி. நம்ம ஒரு பேங்க்கில் சொல்கிற வாக்குறுதியெல்லாம் நம்ம நம்புகிறோம். நீங்கள் இவ்வளோ டெபாசிட் பண்ணாங்கன்னா இத்தனை வருஷத்தில் உங்களுக்கு பல மடங்காக இத்தனை மடங்காக திரும்பி வருது அப்படின்னு அவங்களுக்கு கொடுக்குற வாக்குறுதியெல்லாம் நம்ம ஒரு எப்படின்னா ஒரு பிலீஃப், டக்குன்னு பிலீஃப் வரும். அதில் நம்ம சந்தேகம் எதுவும் கொள்ள மாட்டோம். இப்போ ஒரு உதாரணத்துக்கு ஒரு எஃப்டி நீங்கள் போட்டாங்கன்னா இத்தனை வருஷத்தில் இத்தனை மடங்கு ஆகுதுன்னா அதில் நம்ம எந்தவித சந்தேகமும் இல்லாமல் நம்ம இன்டைரக்டாக நம்புகிறோம். ஆனால் இது அல்லாஹ்வோட வாக்குறுதி. நீங்கள் கொடுத்தாங்கன்னா பல மடங்காக உங்களுக்கு திருப்பி வருது, உங்களுக்கு தான் திருப்பி வருதுன்னு. நமக்கு இப்போ நம்ம தர்மத்தை நம்ம ஒரு காசை எடுத்து நம்ம வேறு தேவையோடு உங்களுக்கு கொடுத்தானோ அது பல மடங்காக நம்மளுக்கு திருப்பி வருது, உங்கள் சொந்த நலனுக்காகவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்கிறாங்க. நம்ம தர்மம் கொடுக்கறது அல்லாவுக்காக இருக்கணும். அல்லாவோட நாட்டத்தை பொருத்தி இருக்க வேணும். அதை பேருக்கோ புகழுக்கோ இல்லை ஒரு ஃபோட்டோ இதுக்காகவோ இந்த அரசியல்வாதி மாதிரி வேறு ஏதாவது ஒரு லாபத்தை எய்ம் பண்ணிக்கிட்டு ஒரு ஆக்டிங் மாதிரி கொடுக்குறதோ இல்லாமல் அல்லாஹ் நம்மளுக்கு கட்டளை இட்டிருக்காங்க, நீங்கள் தர்மம் கொடுக்கணும் அந்த மாதிரி உள்ளது. அந்த இதுக்காக அல்லாஹ்க்காக நம்ம அந்த தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு அந்த வசனத்தை திருப்பி படிக்கிறேன். அவுது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். சூரா 2 வசனம் 272. நீங்கள் கொடுக்கின்ற தர்மம் உங்களுடைய சொந்த நலனுக்காகவே ஆகும். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் கடவுளுக்காகவே இருத்தல் வேண்டும். நீங்கள் கொடுக்கின்ற எந்த தர்மமும் சிறிதளவும் அநீதியின்றி உங்களுக்கு திருப்பி தரப்படும். இது அல்லாஹ்வோட உத்தரவாதம். சிறிதளவும் அநீதியின்றி. ஒரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது 1க்கு 700 நாடுறவங்களுக்கு அல்லாஹ் இன்னும் அதிகம் பார்க்குறா அப்படின்னு. உதாரணத்துக்கு நம்ம புரியுற மாதிரி சொல்ல போனால் ₹1 கொடுத்தா 700 ரூபா உங்களுக்கு திருப்பி தரப்படும் அப்படின்னு அல்லாஹ் உத்தரவாதம் அளிக்கிறாங்க. அடுத்தது அவர்கள் தங்களுடைய பிரியமான உணவை ஏழைகளுக்கு, அனாதைகளுக்கு, மேலும் சிறை பிடிக்கப்பட்டவர்களுக்கு தாராளமாக அளிக்கின்றனர். கடவுளுக்காகவே நாங்கள் உணவு அளிக்கின்றோம். உங்களிடமிருந்து எந்த கைமாறையோ அன்று நன்றியோ நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. அவங்கள்ட்ட எந்த பலனும் எதிர்பார்க்காம தர்மம் கொடுக்கறது. இப்போ அரசியல்வாதி தர்மம் கொடுக்கறதுலாம் எப்படின்னா சில பேர் ஆக்டிங்காக கொடுக்கலாம், கேமராக்காக கொடுக்கலாம், அது பதிலுக்கு அவங்க ஓட்டு போடுவாங்க, இது பண்ணுவாங்கன்னு. அந்த மாதிரி எந்தவித பலனும் எதிர்பார்க்காம அல்லாஹ் கிட்ட மட்டும் நம்ம பலனை எதிர்பார்த்து நம்ம தர்மம் கொடுக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அடுத்தது தர்மத்தோட பலனை ஒன்று அல்லாஹ் சொல்றாங்க, பயம் மற்றும் துக்கத்திலிருந்து விடுதலை. இதை அல்லாஹ்வோட உத்தரவாதம், அல்லாஹ்வோட கேரண்டி. பயம் மற்றும் துக்கம் இது நம்மளுக்கு வேற எந்த இதாலையும் நம்ம அடைய முடியாது. இது இந்த பாதுகாப்பு அல்லாஹ்கிட்டேன்னு மட்டும்தான் வருது. நம்ம எவ்வளோ பெரிய நம்மளை சுற்றி எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி வச்சுக்கிட்டானோ
எவ்வளோ பெரிய பூட்டு போட்டு நம்ம டோரை லாக் பண்ணால் கூட அந்த பாதுகாப்புன்னு உள்ளது வந்து அல்லாஹ்கிட்டேன்னு மட்டும்தான் வருது. அப்படிப்பட்ட பாதுகாப்பு அல்லாஹ் எப்படி தரேன்னு சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் தர்மம் கொடுக்குற மூலியமாக நீங்கள் அடைய முடியும். இதெல்லாம் வந்து அல்லாஹ் கொடுக்குற நம்மளுக்கு ஒரு பெரிய ஒரு சீக்ரெட் ஆஃப் சக்ஸஸ் மாதிரி. இதெல்லாம் ஒரு பெரிய ரகசியம் இது. நம்ம வந்து ஒரு பாதுகாப்புன்னு நினச்சிக்கிட்டு வேறு இது போயிருக்கோம். பொருளாதார பாதுகாப்புன்னு சொல்லிவிட்டு நம்ம வந்து நிறைய சொத்து சேர்க்கணும். அந்த சொத்து சேர்த்தானோ அது கரெக்டாக கொண்டு வர சேர்த்துக்கு வந்து அல்லாஹோட பாதுகாப்பு இருக்குது. அல்லாஹ் ஒரு வசனத்தில் மூசா நபி தான் இது. ஒரு நன்னறியாளருக்கு தன் பிள்ளைக்கு வந்து ஒரு புதையலை வச்சுருப்பாங்க. அந்த மது இடிஞ்சு உழுற மாரி இருக்கும். அதை வந்து அவங்க சரி பண்ணுவாங்க. அந்த ஸ்டோரியில் இருக்கும்போது அதை பாதுகாத்து அந்த பிள்ளைக்கு அல்லாஹ் வந்து சேர்க்குறாங்க. அந்த மாதிரி வந்து நம்ம சேர்த்து வச்சுருந்தா கூட அது நம்ம புள்ளைகளுக்கு கிடைக்கும், அல்லது நம்மளுக்கு உதவும், அந்த மாதிரி உள்ளது. அதுக்கப்புறம் பொருளாதார பாதுகாப்பு, அதாவது நோய் நொடியிலேருந்து பாதுகாப்பு, எல்லாத்துக்கும் வந்து அல்லாஹ் அந்த தர்மத்தில் உத்தரவாதம் வச்சுருக்காங்க. அந்த வசனம் 2:274. இரவும் பகலும் ரகசியமாகவும் பகிரங்கமாகவும் தர்மத்திற்கென கொடுப்பவர் தங்களுடைய பிரதிபலனை தங்கள் இரட்சகரிலிருந்து பெறுவார்கள். அவர்கள் அச்சம் கொள்ள எதுவும் இருக்காது, அன்று அவர்கள் துக்கப்படவும் மாட்டார்கள். அச்சம் கொள்ள மாட்டாங்க, துக்கம் பட மாட்டாங்க. திடீர்னு இப்படி ஆயிடுச்சுன்னா நம்மளுக்கு என்ன ஆகுறது, ஒரு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுன்னா எப்படி என்ன ஆகுறது, அல்லது ஜாபில் நம்மளுக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா என்ன ஆகுறது, எந்த வித அச்சமும் துக்கமும் இருக்காது. நீங்கள் வந்து தர்மம் கொடுங்க. தர்மம் கொடுக்கறத வந்து அல்லாஹ் வந்து நம்ம மனசை தான் நம்ம பார்க்குறாங்க. அந்த இது நிறையா இருக்குது. நம்ம சதக்கன்னு ஆரம்பிக்கும் போது நம்ம சொன்னோம், சதக்கான்னு உள்ளது வந்து பணத்தால் கொடுக்கறதும் பொருளாதாரத்துலேயும் கொடுக்கறதும் இருக்குது. நம்ம வந்து ஒரு நல்ல வார்த்தை, சேவை, அந்த மாதிரி உள்ளதுலேயும் இருக்குது. அது பணத்தில் ஃபைனான்ஷியல் இது மட்டும் கனெக்ட் ஆகி இல்லை, மற்றபடி ஒரு சோஷியல் சமூக அக்கறையோடையும் அது வந்து சேர்ந்து இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இது வந்து பன்மடங்காக பெருக்கி நம்மளுக்கு வருது. உத்தரவாதம் அல்லாஹ் நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கடவுள் நிமித்தம் தங்களுடைய பணத்தை செலவிடுவர்களுக்கு உதாரணமாவது ஒவ்வொரு கதிரிலும் 100 தானியங்களை கொண்ட 7 கதிர்கள் முளைக்கின்ற ஒரு விதையை போன்றதாகும். தான் நாடுகின்ற எவருக்கும் கடவுள் இதனை பன்மடங்காக பெருக்கின்றார். அடுத்தது பாவத்திலிருந்து விடுவிப்பு. அவர்களை தூய்மைப்படுத்துவதற்காகவும் அவர்களை பாவங்களிலிருந்து விடுவிப்பதற்காகவும் அவர்களுடைய பணத்திலிருந்து ஒரு தர்மத்தை ஏற்றுக்கொள்வீராக. அத்துடன் அவர்களை ஊக்கப்படுத்துவீராக. ஏனெனில் உம்முடைய ஊக்கம் அவர்களை மறு உறுதி அளிக்கின்றது. கடவுள் செவியேற்பவர், சர்வமும் அறிந்தவர் அப்படின்னு அல்லாஹ் வந்து தர்மம் கொடுக்கறது வந்து நம்ம பாவத்திலேருந்தும் அதாவது நம்ம பாவத்தை வந்து நிறையா இதை வந்து போக்குது, பாவத்தை வந்து அழிக்குது அப்படின்னு உள்ளதான் நம்ம பார்க்குறோம். நம்ம இன்ஷால்லா தொடர்ந்து பார்ப்போம். ஆதியில் செஞ்ச பாவத்துக்கு பாவ மன்னிப்பு கேட்போம். தூபிலல்லாம் அல்ஹம்துலில்லாஹ் அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு. நம்ம தர்மத்தை பற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த தர்மம் வந்து அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லும் போது 2:280 அவுதுபில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். கடன் பட்டவர் செலுத்த இயலாமல் இருந்தால் சிறந்ததொரு தருணத்துக்காக காத்திருங்கள். நீங்கள் மட்டும் அறிந்திருப்பவராகின் அந்த கடனை தர்மமாக விட்டு கொடுத்து விட்டால் அதுவே உங்களுக்கு சிறந்ததாக இருக்கும். இதுவும் ஒரு டைப்பான ஒரு தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தர்மமாக விட்டு கொடுக்குறது. ஒரு ஆள் நம்மள்கிட்ட வாங்கியிருக்காங்க, அவங்களால பே பண்ண முடியலன்னு உள்ள சூழ்நிலை இருக்கும்போது நம்மளுக்கு தர்மமாக விட்டு கொடுக்கறது சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது தர்மத்தோட பலன்கள் சொல்லும் போது நம்ம தர்மம் கொடுக்கறது வந்து அல்லாஹ்கிட்ட நம்ம நெருக்கமாக கொண்டுட்டு போகுது, அல்லாஹோட அருகில் கொண்டுட்டு போகுது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஆனால் அப்படிப்பட்ட அல்லாஹோட பாதுகாப்பில் நம்ம வந்துட்டோன்னா முன்னாடி நம்ம வசனத்தில் படித்த மாரி அச்சங்கொள்ள எதுவும் இருக்காது, துக்கப்படவும் இல்லை, நம்ம பாவங்கள் மன்னிக்கப்படுது, பல மடங்காக நம்மளுக்கு திருப்பி தரப்படுது. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோட உத்தரவாதமாக இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது உங்களை மிக அருகில் கொண்டு வரவே செய்யும். தன்னுடைய கருணைக்குள் நுழைய கடவுள் அவர்களை அனுமதிப்பார். கடவுள் மன்னிப்பவர், மிக்க கருணையாளர். அல்லாஹ்வோட கருணைக்குள்ளே நுழையிறதுக்கு இது ஒரு மெயினான ஒரு இதாக இருக்குது தர்மம்னு உள்ளது. இந்த மாதிரி தர்மத்தில் பல இது இருக்குது. நம்ம சில வசனங்களை தான் எடுத்து நம்ம பார்க்குறோம். நம்ம சேரிட்டி அப்படின்னு நம்ம வந்து அல்லது தர்மங்கள் அப்படின்னு நம்ம ஆப்பில் சர்ச் பண்ணால் நிறையா வசனம் வருது.
நம்ம குரானை படிக்கும்போது இந்த மாதிரியே நம்ம படிக்கலாம். வருசலாவை படிக்கிறதும் ஒரு இதில் இருக்குது. ஒரு சப்ஜெக்டை எடுத்துகிட்டு அந்த சப்ஜெக்டில் உள்ள எல்லாத்தையும் பற்றி, இப்போ தர்மம்னா அல்லாஹ் வந்து எந்தெந்த மாதிரி தர்மம் சொல்லியிருக்காங்க, தர்மம்னா வந்து எப்படி இப்போ நம்ம பார்க்குறோம். தர்மம்னா வந்து ஒரு பணத்தெல்லாம் மட்டும் இல்லை, ஒரு நல்லொழுக்கம் அந்த இதையும் வந்து சதக்கான்னு எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அது வந்து இந்த தர்மத்தை கொடுக்கும்போது யார் யாருக்கு கொடுக்கணும், ஜக்காத்துனா என்ன, அது வந்து கடமையான தர்மம், அது யார் யாருக்கு கொடுக்கணும், அது எப்போ கொடுக்கணும், அந்த மாதிரி உள்ளது ஃபுல்லாக வந்து நம்மளுக்கு புரிய வரும். இந்த சப்ஜெக்ட் வைஸாக எடுத்தோம் நம்ம சர்ச் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் 263 அவமதிப்பை கொண்டு தொடரப்படுகின்ற ஒரு தர்மத்தை விடவும் கனிவான சொற்களும் அனுதாபமும் மேலானதாகும். கடவுள் செல்வந்தர் கனிவானவர். இந்த இதில் வந்து அவமதிப்போடு கொடுக்குற தர்மத்தை விட நல்ல கனிவான சொற்கள் வந்து மேலானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் நிறைய நம்ம வாட்டியே நம்மளே கொஞ்சம் செஞ்சுருக்கலாம். ஒரு கடுப்பில் வந்து ஒருத்தவங்க யாராவது வந்து நம்ம ஒரு புது இடத்துல தர்மம் கேட்டாங்கன்னா ஒரு திட்டிட்டு வந்து ஒரு தர்மம் கொடுக்கறது, அப்படி இல்லாட்டி வந்து வேறு ஏதாவது வந்து ஒரு அவங்கள இழிவாக பேசிட்டு இது கொடுக்கறது, அந்த மாதிரிலாம் இல்லாமல் சப்போஸ் நம்மளால் தர்மம் நம்மள்கிட்ட அவங்க கேட்குற பணம் நம்மளால் ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட ஒரு கனிவான வார்த்தை, உங்களுக்கு வந்து அல்லாஹ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டோம், அல்லாஹ் உங்களை ப்ராப்ளத்துலேருந்து சால்வ் பண்ணிட்டோம், உங்கள் நோய் நொடியில் இருந்தாங்கன்னா அல்லாஹ் உங்களுக்கு குணமாக்கட்டும், நம்மளால் அவ்வளோ ஹெல்ப் பண்ண முடியாட்டி கூட இந்த மாதிரி கனிவான வார்த்தை வந்து ஒரு தர்மத்தை விட சிறந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. சப்போஸ் நம்மளால் அந்த தேவையை நம்மளுக்கே நம்ம தேவை இருக்கும்போது நம்மளால் கொடுக்க முடியல, அவங்க கேட்குற பணம் நம்மள்கிட்ட இல்லாட்டி இந்த மாதிரி கனிவான வார்த்தையை சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இது பணத்தை கொடுத்துட்டு இந்த மாதிரி வார்த்தை சொல்கிறது வந்து ரொம்ப பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இது வந்து நன்னெறிவை வந்து நிரூபிக்கிறது. நீங்கள் நேசிக்கின்ற உடைமைகளிலிருந்து தர்மத்திற்கென நீங்கள் கொடுக்கின்ற வரை நீங்கள் நன்னெறியை அடைந்துவிட முடியாது அப்படின்னு எல்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லியிருக்காங்க. நம்ம நேசிக்கிறதுலேருந்து தர்மம் கொடுத்தா தான் நம்ம நன்னெறியை அடைய முடியும். நம்ம இன்னைக்கு இப்போ கடந்த 4 வாரமாக நன்னெறியை பற்றி தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நன்னெறி அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. நன்னெறியை ஒரு வசனத்தில் அதோட இம்பார்ட்டன்ஸ் புரியுன்னா, மௌத்துக்கு அப்புறம் மறைவானது எல்லாத்தையும் பார்த்துடுறாங்க. சொர்க்கம், நரகம், மலக்கு, அல்லாஹ் எல்லாமே வந்து அவங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்சிருச்சு. அப்படிப்பட்ட தெரிஞ்சவங்க நரகத்துக்கு போகிற மாதிரி உள்ள சூழ்நிலை இருக்கிற போது அல்லாஹ் கிட்ட ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணுவாங்க. என்னன்னா, எங்களுக்கு கொஞ்ச நேரம் எங்களை திருப்பி அனுப்புங்க, நாங்கள் நன்னெறியாளர்களாக இருக்கோம் அப்படின்னு. ஆனால் அப்படிப்பட்ட நன்னெறியில் தான் வெற்றி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விஷயமும் வந்து மறைவான விஷயமும் அவங்களுக்கு வெளிப்படையாக தெரிஞ்ச பிறகு அந்த நன்னெறியை வந்து நாங்கள் கொஞ்சம் டைம் கொடுத்தாங்கன்னா நான் வந்து செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அவ்வளோ பெரிய இம்பார்ட்டண்ட்டாக அந்த நன்னெறி இருக்குது. அந்த நன்னெறியில் உள்ள தன்மையை வந்து அல்லாஹ் ஒரு சூரா 2ல் நம்மளுக்கு சொல்லி காமிச்சிருக்காங்க. நன்னெறினா இதுதான், இப்படிப்பட்டவங்க தான் நன்னெறியாளர்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அந்த இதில் நம்ம ஒரு சப்ஜெக்டாக எடுத்து பார்க்கும்போது தான் அதில் தர்மமும் இருக்குது. நீங்கள் உங்களுக்கு பிடிச்சதுலேருந்து தர்மம் கொடுக்கின்ற வரை நீங்கள் நன்னெறியை அடைந்து விட முடியாது. அடையணுன்னா நம்மளுக்கு வந்து பிடிச்சதுலேருந்து தர்மம் கொடுக்கணும். அந்த அளவுக்கு அல்லாஹ் ரொம்ப ஸ்ட்ராங்கான உள்ளதாக நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. நீங்கள் தர்மத்திற்கென நீங்கள் கொடுக்கின்ற எதுவாயினும் அதனை பற்றி கடவுள் அறிகின்றார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் தர்மத்தை பற்றி அல்லாஹ் பல இதை சொல்லியிருக்காங்க. தர்மம் வந்து அது யார் யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு உள்ளதில் நம்ம பார்க்கும்போது அல்லாஹ் வந்து ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஃபேமிலியிலேருந்தே வர சொல்லியிருக்காங்க. உறவினர்களுக்கு, நமக்கு தெரிஞ்சவங்க, நம்ம அத்தா அம்மா கூட பிறந்தவங்க, அல்லது நம்ம அந்த உறவினர்கள்னால் நம்மளுக்கு தெரியும். அவங்களுக்குள்ளே யாராவது தேவை இருந்துச்சுன்னா அது கொடுக்கறது. அதுக்கப்புறம் அனாதைகளுக்குன்னா அவங்களுக்கு யாரோ வந்து ஒரு கேரை எடுத்து பார்க்க முடியல, அனாதைகளுக்கு, தேவையுடையவர்களுக்கு, பயணத்தில் இருக்கின்ற அந்நியருக்குன்னா எப்படின்னா வந்து ரொம்ப அவங்க ஒரு செல்வந்தராக கூட இருக்கலாம். அவங்க ஒரு சூழ்நிலை, அவங்க பயணத்தில் வந்திருப்பாங்க, அவங்களுக்கு ஒரு நிறைய சூழ்நிலை இருக்குது. நம்ம வந்து நிறையா இதில் நம்ம பார்க்குறோம். அந்த மாதிரி பயணத்திற்கு இந்த அந்நியர்களுக்கு அல்லாஹ் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லப்போனால், ஒரு சில மாதத்துக்கு முன்னாடி சென்னை சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனில் ஒரு 2 பேர் வந்து உணவு இல்லாமல் வந்து அதில் ஒருத்தவங்க வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்னு வந்து நியூஸ் வந்துச்சு. வரும்போது ரொம்ப ஒரு கஷ்டமாக இருந்தது. ஒரு சாப்பாடு இல்லாமல்
ஆயிரக்கணக்கான பேர் வந்து டெய்லி கிராஸ் பண்ணி போகிற இடத்துல ஒரு 2 பேர் வந்து அங்கே பிளாட்ஃபார்மில் இருந்துட்டு சாப்பாடே இல்லாமல் ஒரு இறந்து போயிருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து ஒரு மக்கள் வந்து ஒரு கேர் எடுத்துக்காம இருக்காங்க. சில பேர் வந்து கேட்க மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களும் அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அவங்க கண்ணியத்தை கருதி மற்றவங்கள்ட்ட போய் யாசிக்க மாட்டாங்க. அவங்களோட தோற்றங்களை அவங்களோட இதை பார்க்கும்போது அவங்கெல்லாம் செல்வந்தர் தான்னு நினச்சிக்கிற மாதிரி இருக்கும். அவங்க சில இதை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கஷ்டத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போய் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்லியிருக்காங்க. அதுதான் அல்லாஹ் வந்து உறவினர்களேன்னு சொல்லியிருக்காங்க. நம்ம உறவினர்களே சில பேருக்கு தேவை இருந்தாலும் அவங்க வந்து கண்ணியத்தை கருதி மற்றவங்கள்ட்ட போய் யாசிக்க மாட்டாங்க. இப்படிப்பட்டவங்களை கண்டறிஞ்சு அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அனாதைகளுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, தேவையோடவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுங்க. இதெல்லாம் வந்து அல்லாஹ்வோட அருளால் நம்ம ஒரு சப்மிட் சேரிட்டி ட்ரஸ்ட் மூலயமா பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதாவது வந்து நிதர்சனம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்னையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப வயசானவங்க, அவங்களால எப்படின்னா வந்து அவங்களால போய் யாசிக்க கூட முடியாது. அவங்களால வந்து எந்த வேலையும் அவங்க வேலையை அவங்களால செஞ்சிக்க முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தேவையுடையவங்க தாத்தா பாட்டி இருக்காங்க. அவங்களுக்கு வந்து நம்ம ட்ரஸ்ட் மூலியமா நம்ம எல்லாரும் சேர்ந்து கலெக்ட் பண்ணி நம்ம அதுக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அதில் நம்ம வந்து டொனேட் பண்ணலாம். முன்னாடி நாள் போய் சாப்பாடு வச்சுருக்காங்க. மறுநாள் காலையில் போய் இன்னொரு சாப்பாடு கொடுக்க போகும்போது தான் வந்து அவங்க இறந்து போயிட்டாங்க அப்படின்னு தெரிய வருது. அந்த மாதிரி வந்து ஆதரவற்றவங்க, அவங்களால வந்து போய் ஒரு ஒரு வேலை செய்ய முடியாது, அல்லது ஒரு மற்றவங்ககிட்ட போய் யாசிக்க கூட முடியாது. அந்த அளவுக்கு ரொம்ப தேவையுடையவங்களா பார்த்து அங்கே ஒரு ட்ரஸ்ட் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டுக்கு நம்ம அல்லாஹ்வோட அருளால நம்ம எல்லாரும் சேர்ந்து ஒரு பொருளாதார உதவி செய்கிறோம். அதில் நம்மளோட ஒரு பங்களிப்போம். ஒரு மாதம் வந்து ஒரு ஒரு அமௌண்ட்டு, ஒரு சின்ன அமௌண்ட்டோ ஏதோ நம்ம கொடுத்தானோ நம்ம எல்லாரும் சேர்ந்து செய்யும் போது அப்படிப்பட்ட ட்ரஸ்ட்டை வந்து நம்ம வந்து ஒரு அதுக்கு ஸ்பான்சர் பண்ணி அதை நடத்துறதுக்கு உதவுறோம். அதேமாரி கும்பகோணத்துக்கு பக்கத்தில் மூளை வளர்ச்சி அற்றோர், ஃபிசிக்கலி சேலஞ்சு, மென்டலி சேலஞ்சு குழந்தைங்களுக்கு வந்து அங்கே பண்ணுறாங்க. அதான் வந்து எப்படின்னா வந்து அங்கே உள்ளவங்கன்னா அவர் வந்து புது ட்ரெஸ்ஸு கொடுத்தா புது ட்ரெஸ்ஸு வேணான்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே உள்ள பசங்கள்லாம் வந்து அந்த அளவுக்கு மென்டலி சேலஞ்சாக இருக்கனால அவங்களுக்கு அவர் வந்து எப்படி ஒரு சின்ன ஒரு இதுதான் சொல்லி காமிக்கிறாங்க. காலையில் போய் அவங்கள போய் எழுப்ப போகும்போது அதில் அங்கே வந்து ஒரு 30 பசங்க இருந்தாங்கன்னா அதில் நிறைய பசங்க வந்து பெட்லேயே வந்து மோஷன் போயிருப்பாங்க. அவங்கள வந்து க்ளீன் பண்ணணும். நிறைய பேருக்கு வந்து மோஷன் வந்துச்சுன்னா அது சொல்ல தெரியாது, குழந்த மாதிரி வந்து இருக்காங்க. அந்த மாதிரி வந்து மென்டலி சேலஞ்சு உள்ள இருக்காங்க. நம்ம புது ட்ரெஸ்ஸு கூட அவங்களால உடுத்த முடியல. அப்படிப்பட்டவங்களுக்கு வந்து உணவு, அத்தியாவசிய தேவைலாம் தேவைப்படுது, அதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ட்ரஸ்ட் மூலியமா பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ஒருத்தவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஆஃபீஸர், அவங்க வந்து அவங்க ஜாபை விட்டுட்டு மற்ற டைமில் வந்து ரோட்டோரத்தில் இருக்கிற ஆதரவற்றவங்களை வந்து ஆதரவற்றவங்கன்னா யாருமே இல்லாதவங்க நம்ம நிறைய பேர் நம்ம பார்த்துருக்கோம். அப்படியே ஃபுல்லாக வந்து அழுக்காக இருப்பாங்க, முடி பல நாள் வெட்டாமல் முடி இருந்து ரோட்டோரத்துலேயே மழை வெயில் அப்படின்னு இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்கள வயசானவங்கள அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு வந்து ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் அதுக்கு ஒரு பர்மிஷனை வாங்கி அவங்களுக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டுச்சுன்னா மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்டு கொடுத்து கவர்மெண்ட்டு இதுக்குன்னு கவர்மெண்ட்டோட இது இருக்குது, ஆசிரமம் மாதிரி. அந்த கவர்மெண்ட் இதில் போய் ஒரு ப்ராப்பராக போய் சேர்த்து விட்றாங்க. அதில் ஒரு ஆளில் போய் அவங்க இவ்வளோ போய் ஒரு வண்டியில் அழைச்சிட்டு போய் அவங்களுக்கு மாத்திரை மருந்து வாங்கி பர்மிஷனை வாங்கி சேர்க்கறதுக்கு ஒரு ஆளுக்கு ஒரு 2000 3000 செலவுப்படுது. அதுக்கு நம்ம அல்லாஹ்வோட அருளால் ட்ரஸ்ட் மூலியமாக கொடுக்குறோம். அதுக்கப்புறம் எல்லாம் நம்ம உறவினர்களுக்கும் கொடுன்னு சொல்கிற மாதிரி நம்ம கூட உள்ளவங்களுக்கும் நிறைய பேர் தேவையுடையவங்க இருக்கிறதுனால அவங்களுக்கும் நம்ம வந்து இது கொடுக்குறோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கொடுக்கறதுனால நம்ம சின்ன அமௌண்ட் தான் 250 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ தான் நம்ம வந்து பல பேர் நம்ம சேர்த்து கொடுத்துருக்கோம். ஈவன் 100 ரூபா 50 ரூபா கூட கொடுக்குறாங்க. இந்த மாதிரி நம்ம எல்லாமே சேர்ந்து கொடுக்கறதுனால ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபா போல் நம்ம இந்த மாதிரி செலவு பண்ணுறோம். அந்த மாதிரி ஒரு சேர்ந்தும் நம்ம வந்து செலவு பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி பல இது இருக்குது. சமூக அக்கறையை வந்து அல்லாஹ் குர்ஆனில் பல வசனத்தில் சொல்லியிருக்காங்க. வெப்பில் சர்ச் பண்ணி எடுக்கும்போது ஒரு வருஷத்துக்கு இந்தியாவில் மட்டும் 70,000 பேர் வந்து பட்டினியில் இறந்து போகிறாங்க. எப்படின்னா வந்து இதில் வந்து நம்மளோட பொறுப்பும் இருக்குது. குர்ஆன் கிளாஸ்லேயே நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. இப்போ நிறைய பேர் எப்படின்னா வந்து ஒரு சமைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு பொடி அரிசியை எடுத்து தனியாக ஒரு தர்மத்துக்குன்னு எடுத்து வைப்பாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கனால ஒரு பெரிய அமௌண்ட்டாக சேர்ந்து 3 மாதத்துக்கு ஒரு டைமு ஒரு குடும்பத்துக்கு வந்து உணவு வருது. அந்த மாதிரி நம்ம வந்து ஒரு தர்ம சிந்தனையோ இருந்தோன்னா
இந்த பாவர்ட்டியே இருக்காது. இதுதான் அல்லாவோட சிஸ்டம். சின்ன எக்ஸாம்பிள், ஜஸ்ட் அவங்களுக்கு ஒரு 2.5% அல்லாஹ் சொன்ன மாதிரி ஒரு ஜக்காத்து, நம்ம ஜக்காத்தை பற்றி பேசினாலே ஒரு ஜக்காத்தை அவங்க ப்ராப்பராக அவங்களுக்கு வந்து எடுத்து கொடுத்துட்டாங்கன்னா அவங்க வந்து அந்த மாதிரி ஒரு பட்டினியில் இறந்து போகிற நிலமை இருக்காது. ஒரு சின்ன எக்ஸாம்பிள், இப்போ நம்ம இருக்கிற ஃப்ளாட்டில் வந்து 500 வீடு இருக்குது. அதில் ஒரு வீட்டுக்கு ஒரு 2 பேர் சம்பாதிக்கிறாங்க. மினிமம் வந்து ஒரு மாதம் ஒரு 25,000 ரூபான்னு சம்பளம் வச்சுக்கிட்டா கூட இது வந்து அது ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். மாதம் மாதம் ஜக்காத்தே வந்து லட்சக்கணக்கான ரூபா வருது. அதை எடுத்துட்டா நம்மளுக்கு பக்கத்தில் 2 தெரு தள்ளி உள்ள தேவையுடையவங்க, பட்டினியில் இருக்கிறவங்க, பொருளாதாரத்தில் ரொம்ப ஒரு சாப்பிட கூட காசு இல்லாதவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஈஸியாக கொடுத்துடலாம். இந்த ஒரு கேர் எடுக்கிறது, ஒரு 2 தெரு சேர்ந்தா அது சேர்ந்து எல்லாரும் எடுத்தால் அந்த தெருவில் உள்ளவங்க வந்து யாரும் பட்டினி சாப்பாடு இல்லாமல் இருக்க மாட்டாங்க, யாரும் பட்டினியில் இறந்து போக மாட்டாங்க. அந்த மாதிரி உள்ளது. ஒரு கிராமம்னு எடுத்துக்கிட்டால் ஒரு கிராமத்தில் 500 வீடு இருக்குன்னா அதில் வந்து ஒரு 400 வீடு வந்து நல்லா சம்பாதிக்கிறாங்கன்னா அந்த 400 பேரும் அந்த பேலன்ஸ் உள்ள 100 வீட்டுக்கு தாராளமாக கொடுக்கலாம். அந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு கால்குலேஷன் நம்ம போட்டு பார்க்கும்போது அல்லாவோட சிஸ்டம் ஒரு பர்ஃபெக்டான சிஸ்டமாக இருக்குது. அந்த அல்லாவோட சிஸ்டத்தை மீறினால தான் இவ்வளோ ஒரு குளறுபடி வருது. எல்லா நல்லதும் வந்து அல்லாஹ்கிட்டேன்னு வருது, எல்லா கெட்டதும் நீங்களே உங்கள் கையால் உண்டாக்கிக்கிட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுக்கு வந்து நம்மளும் ஒரு சமூக ஒரு பொறுப்போடு இருந்து நம்ம வந்து கடமையான தர்மத்தை கொடுக்குன்னு எக்ஸ்ட்ராவாக இந்த மாதிரி உள்ளது. நம்மளுக்கு வந்து யாருக்காவது சாப்பாடு வாங்கி கொடுக்கறது, மற்றது நம்மளுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறது, இந்த மாதிரி ஹெல்ப் பண்ணுற ட்ரஸ்ட்டு மூலிமா அந்த ட்ரஸ்ட்டில் நம்ம வந்து கான்ட்ரிபியூட் பண்ணுறது. எதுவும் நம்மளுக்கு கான்ட்ரிபியூட் பண்ண முடியலையா, ஜஸ்ட்டு ஒரு நாள் ஒரு லீவ் நாளில் போயிட்டு அங்கே போயிட்டு அவங்க கூட சேர்ந்து ஒரு வேலை செய்கிறது. பெரம்பூரில் கிட்டத்தட்ட 60க்கு மேற்பட்ட வயசான தாத்தா பாட்டி இருக்காங்கன்னு அவங்களுக்கு ஜஸ்ட்டு ஒரு கேனு தண்ணி நம்ம வாங்கி கொடுத்தாலே அவங்களுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். அந்த மாதிரி வந்து கொடுக்குறது, அவங்களுக்கு மாத்திரை மருந்து தேவைப்பட்டுச்சு கொடுக்குறது, அவங்களுக்கு டாக்டர் உதவி தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க டாக்டர்கிட்ட அழைச்சிட்டு போயிட்டு வருது. இந்த மாதிரி ஃபிசிக்கலாகவும் ஹெல்ப்பாகவும் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து பல வகையில் வந்து நம்ம வந்து தர்மத்தை எல்லாம் வந்து ஊக்குவிக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு சமூக அக்கறை. இந்த மாதிரி நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம பண்ணும்போது எல்லாரும் செழிப்பாக இருக்கலாம் அப்படின்னு அல்லாவோட சிஸ்டம் இருக்குது. ஏன்னா பணத்தை ஒரு இடத்துல நம்ம பதுக்கி நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டு தர்மம் கொடுக்காதவங்களாம் அல்லாஹ் வந்து ஒரு வசனத்தில் வந்து ஸ்ட்ராங்காக கண்டித்து சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி இல்லாமல் நம்ம தர்ம சிந்தனையோடு இருந்து நம்ம அல்லாவோட பொருத்தத்தை நாடி நன்னறியை அடைஞ்சி இம்மையிலையும் மறுமையிலையும் வெற்றி அடைகிறதுக்கு அல்லாஹ் அருள் புரியட்டும். தொழுகையை நிலைநாட்டுவோம். வக்கீமுஸ்ஸலாத்.